கோயிலுக்கு போவதற்கு முன்பாகவே இவங்க கார் செல்ஃப் டிரைவ் பண்றாங்க, இவங்க கிட்ட பூச்சி மருந்து இருக்கு. ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷனும் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல வர வழியில எங்கேயுமே பூச்சி மருந்து கடை கிடையாது, வாங்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஸோ ஆல்ரெடி அவங்க கார்ல வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. இப்போ இறந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல இருந்தா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவோட மாமாவோட ரொம்ப தூரம் கிடையாது, நமக்கு தெரியும். ஒரு ஜஸ்ட் அடுத்த தெரு மாதிரி தான் அவங்க 2 பேர் வீடும். ஸோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி மைண்ட் ப்ரீஃபிக்ஸ் ஆகி அந்த பூச்சி மருந்தும் கையில கொண்டு போயிருக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது. ஒண்ணு. அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி அங்க போன் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ போடுறாங்க. ஆடியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் டிரைவ் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு வண்டியை முடியல, தூக்கம் வர மாதிரி இருக்கு, வண்டியை ஓரம் கட்டிட்டு சீட்டை சாச்சி படுத்திருக்காங்க. வந்து திறந்து பார்க்கும் பொழுது வாய் நுரதல் இருக்கு. இப்போ இந்த அபன்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படிங்கறத எப்படி கோர்ட் ஆஃப் லால பாப்பாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம்னு சொல்றாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு நபரை நீ வந்து செத்துரு, உயிரோட இருக்காத, செத்தா நிம்மதி எனக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த ஒரு சூட்ல இவங்க போயிட்டு ஏதாவது பாய்சன் எடுத்துக்கிட்டு இல்ல ஹேங் பண்ணி இறந்தாங்கன்னா, சோ இவங்க தான் தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க, அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோர்ட் பாக்குது.